ஹாய் காய்ஸ், கம் டு பேக். வந்தாச்சு நார்மல் மோடுக்கு. ஃபங்க்ஷன் மூட்லாம் முடிச்சுட்டு ஸோ கல்யாண விஷயம் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எனக்கு நிறையா டே இன் மை லைஃப் வீடியோ போட முடியல. இப்போ கம் டு பேக் நார்மல் மோடு வந்துட்டேன். இன்றைக்கி எப்பவும் போல் மார்னிங் எழுந்ததுமே கிச்சன் ஆல்ரெடி நைட்லேயே நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் மார்னிங் நிற்கும் போது ரொம்ப டென்ஷன் ஆகும்ட்டு மார்னிங் நான் கிச்சனுக்கு வந்தால் டீ போட்டு சமைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கே முடிச்சு வச்சுருவேன். அதை முடித்து வச்சுட்டு அவரைக்காய் கட் பண்ணி எடுத்தேன். இன்றைக்கி வீட்டில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரைக்காய் ஆம்லேட், அவரைக்காய் பொரியல், அவரைக்காய் கூட்டு மாதிரி, அதாவது ஆம்லேட் கூட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு மொச்சை புளிக்குழம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு இன்றைக்கி ஸ்பெஷல். இதுதான் நான் செஞ்சேன். இதில் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த பொரியல் செஞ்சாலும் நான் அதில் ஆம்லேட் போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரைக்காய் பொரியல் செஞ்சேன், அதுலேயுமே ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. அதுவுமே எப்படி தெரியுமா இன்றைக்கி நான் சாப்பிட்டேன், இந்த புளிக்குழம்பு நல்லா கொதித்து சுண்டி போனதுக்கப்புறம் அதில் அந்த வெங்காயம் இந்த ஆம்லேட்டை வச்சு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தேன், சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவரைக்காய் கொஞ்சம் லைட்டாக உப்பாயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமா அது பிரட்டினா அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு ரீசெண்ட் டேஸாக ஃபீவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு வயிற்றில் எதுவுமே சாப்பிட முடியல, டேஸ்ட்டு பிடிக்கல. என்ன தான் நான் டேஸ்ட்டாக சமைச்சாலும் என்னால் சாப்பிட முடிய மாட்டேங்குது. அதுதான் என் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு எனக்கு 2 வாய்க்கு மேலே சாப்பிட முடியல. புளிக்குழம்பு நார்மலாக வச்சு விட்டேன், எப்பவும் போல் வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே இது பேர் மொச்சை அப்படின்னாங்க. மொச்சை நல்லா வெந்துருச்சு. அது ஒரு 4 விசில் 6, 7 விசில் விட்டுட்டேன். நைட்டுக்கு எப்பவுமே ஊற வச்சிடணும். நான் காலையில் ஏஞ்சி ஊற வச்சேன், ஞாபகம் இல்லை அப்படின்றதுனால. அதனால் இதெல்லாம் போட்டு செஞ்சேன். எங்கள் ஊரில் ரீசெண்ட் இப்போ 1 வீக்காக ஈவினிங் 1 வீக்காகவே இங்கே ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சுனால ஹெவி மழை பெய்யுது, பயங்கரமாக இருக்குது. எதுக்கு இப்படி மழை பெஞ்சிகிட்ருக்கு, மழை காலம் வந்துருச்சா என்னன்னு கூட எனக்கு சரியாக புரியல. ஏன்னா நைட்லேயும் செம்மையாக மழை பெய்யுது, சாயந்தரம் 4 to 5 அவ்வளோ மழை பெய்யுது. அதாவது மின்னல் வெடி இருட்டாகவே இருக்குது இங்கே ஒரே. அதாவது நைட்டு ஒரு 8, 9 மணிக்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியே ஒரு இருட்டான சூழ்நிலைக்கு இருக்குது. அது எப்படி சொல்லணும்னு எனக்கு தமிழில் தெரியல, எனக்கு அது சொல்ல தெரியல. பட் ரொம்ப இதாக இருக்குது. அங்கே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ மதியம் ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா, அவரைக்காய் பொரியல், அவரைக்காய் முட்டை பொரியல் அண்ட் அவரைக்காய் ஆம்லேட்டு, மொச்சை கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல். பாருங்கள் எவ்வளோ வெள்ளைக்காடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்கள் ஊரில் மழை இருக்கா அப்படின்றதையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணி